ஒருத்தங்களால கிரேட்டஸ்ட் பாடி பில்டரா இருக்க முடியுமா? ஒருத்தங்களால கவர்னரா, அதே சமயம் ஆக்டரா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தங்களால இருக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக இது எல்லாமே ஒருத்தரால் இருக்காரு. அவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் அர்னால்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிற பர்சனாக இருக்கலாம், இன்கேஸ் நீங்கள் ஃபிட்னஸை பற்றி கொஞ்சமாவது தெரிகிற பர்சனாக இருக்கலாம். கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அர்னால்டு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்கை அடுத்த லெவல் கொண்டு போனவர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி பில்டிங்கில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா. பல பேருக்கு அங்கே போய் நிற்கணுன்றதே பெரிய கனவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணியிருக்காரு. இதில் 6 டைம்ஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் டாமினேட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இவ்வளோ ஃபேமஸாக இருந்த காரணம், இவர் இவ்வளோ வாட்டி மிஸ்டர் ஒலிம்பியா அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக் தான். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப மஸ்குலாரிட்டியாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக ரொம்ப பெருசாலாம் இருக்க மாட்டாங்க. லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபிசிக் சைஸில் தான் வந்து அப்போல்லாம் இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவர் அந்த அளவு இருக்கிறதுக்கான காரணம் முக்கியமாக அவரோட செஸ்ட்டு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் கிரேட்டஸ்ட் செஸ்ட் இப்போ வரைக்குமே நீங்கள் என்னென்னு போட்டிங்கன்னா அவர் தான் வருவார். ஸோ மென்ஸுக்கு மோஸ்ட் அட்ராக்டிவ் பாடி பார்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து செஸ்ட் வளரலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம அர்னால்டோட செஸ்ட் ஒர்க் அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட செஸ்ட்டை வளர்க்குறதுக்கு அவர் எந்தெந்த மாதிரி ஒர்க் அவுட் போட்டார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை தான் நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஸோ இவர் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடரேட்டிவோ ரொம்ப டெக்லாம் இருக்காது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி லைக் பண்ணுங்கள், எப்படியாவது போய் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இன்னும் நிறையா பேர்கிட்ட போய் சேரும். இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். என்ன மினிமம் ஒரு 4 செகண்ட் ஆகுமா? நான் வெயிட் பண்ணுறேன். 1 2 3 4. இப்போ நீங்கள் லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே அமுத்திட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முக்கியமாக நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ, முக்கியமாக இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறீங்க. சரி, ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ். ஸோ ஃப்ளாட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 reps வந்து வார்ம் அப் கவுண்ட்டாக வந்து பண்ண பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். தென் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணி 8 reps அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணி 4 reps வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் செட்டாக பண்ண போகிறோம் 4 reps. ஸோ வெயிட்டை வந்து கம்மி பண்ணி தென் வந்து பார்த்தீங்கன்னா 4 reps வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் ஒர்க் அவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பம்பு கிடைச்சிது. செகண்ட் ஒர்க் அவுட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பார்பல் ப்ரெஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்பலில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடாக பிடிச்சிப்பாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு போகிறது மூலியமாக உங்கள் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். தென் அப்பில் போகும்போது முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பர் செஸ்ட் ரொம்பவே க்ரோத் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் பெஞ்சில் பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 reps வந்து வார்ம் அப்புக்காக பண்ண போகிறோம்.
தென் அது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா 10 reps வெயிட் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். Could you find a way to let me down slowly? A little sympathy, I hope you can show me. If you wanna go, then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Let me down, down, let me down, down, let me down, let me down, down, let me down, down, let me down. If you wanna go, then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Then 6 count. ஸோ இந்தியன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் போட போகிறோம். கிட்டத்தட்ட இந்த எல்லா வெயிட்டையும் வந்து நம்ம ட்ராப் செட் 4 ரெப்பாக வந்து பண்ண போகிறோங்க. கிட்டத்தட்ட பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் பண்ண மாதிரி தான். Could you find a way to let me down slowly? A little sympathy, I hope you can show me. If you find a way to let me down slowly, a little sympathy, I hope you can show me. If you wanna go, then I'll be so lonely. If you're leaving, baby, let me down slowly. Let me down, down, let me down, down. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஓவராலாக செஸ்ட் கிட்ட பம்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பயங்கரமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து தேர்ட் வேரியேஷன் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிள் ஃப்ளைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 3 செட் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். 10, 8, 6. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் செஸ்ட்டுக்கு வந்து ஓவர் டார்கெட் பண்ணுறோம். தென் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 8 கவுண்ட். Could you find a way to let me down slowly? A little sympathy, I hope you can show me. If you wanna go, then I'll be so lonely. Then final 6 counts. If you're leaving, baby, let me down slowly. Let me down, down, let me down, down, let me down, let me down, down, let me down, down, let me down. If you wanna go, then I'll be so lonely. ஸோ இப்போ டிப்ஸு தான் நம்ம அடுத்து வந்து பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து நிறைய செட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4th எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் டூ இட். தென் இது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ் பக்கம் போக போகிறோம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 என் எனர்ஜி ஃபுல்லாக வெடிஞ்சு போனதே இங்கே தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் போட போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் போட போகிறோம். அண்ட் 8 கவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ். ஆக மொத்தம் 6 செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். இதை முடிஞ்ச உடனே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட்ஸ் வச்சு நம்ம 3 செட்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட எனர்ஜி மொத்தமும் பஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போதும், இதே நம்ம ஏமாற்றி முடிச்சிக்கலான்ற அளவு எனக்கு ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பிள் புல் ஓவர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி தம்பிள்ஸ் எடுத்து வச்சு இந்த டவுன்லேருந்து அப்புக்கு கொண்டு வரணும். ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களோட லேட்டுக்கு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட்.
ஸோ பயங்கரமான அர்னால்ட் செஸ்ட் ஒர்க் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. சும்மா பம்பாக இருக்கட்டும், சும்மா பிளட் ஃப்ளோ சும்மா பிச்சுக்கிட்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு செஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சரியான ஒர்க் அவுட்ஸ் கிடைக்காம இருந்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்க, அர்னால்ட் ஒர்க் அவுட். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது பற்றி கேட்கணும், வேற ஏதாவது பற்றி வீடியோஸ் நான் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்டை பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் நான் என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு. கீழே தான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. மறக்காம கிளிக் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு அங்கே உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் பாடி வந்து மாற்றணும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்ததுனால ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வேதா. வீடியோ சீக்கிரம் வரும்.